அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் சிம்ம மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை திரையோதசி திதி பூராடம் நட்சத்திரம் பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஆவணி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு சஞ்சரிக்கின்றார், கடகத்தில் புதன் சஞ்சரிக்கின்றார், சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு என சாயா கிரகங்கள் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். இதனால் இந்த ஆவணி மாதத்தை சிம்ம மாதம் என்று அழைக்கிறார்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் அத்தனை நன்மைகளும் தேடி வரும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆவணி மாதம் சிவபெருமானை வணங்குவதற்கு ஏற்ற மாதமாக திகழ்வதால் திங்கள் வியாழன் ஆகிய கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டால் நல்ல பலன்களை பெறலாம். ஆவணி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் மங்கள கௌரி விரதம் இருந்து பராசக்தியை வழிபடுவார்கள். இது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும். ஞானம் போற்றும் வாழ்வு அமைய வேளமுகத்தானை விரதமிருந்து வழிபட உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் விளங்குகின்றது. மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தியை நாம் சதுர்த்தி என்று மட்டுமே சொல்கிறோம். ஆனால் ஆவணி மாதம் வரும் சதுர்த்தியை மட்டும் விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கின்றோம். அன்றைய தினம் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலையிட்டு கணபதியை வழிபட்டால் அவர் பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் நமக்கு தருவார். இந்த ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி திருநாள் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2024 சனிக்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். எங்கே எப்போது கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர் பிள்ளையார். மஞ்சள் பொடியிலும் காட்சி தருவார், மாட்டு சாணத்திலும் காட்சி தருவார். வீட்டிலும் வழிபாடு செய்யலாம். விக்கிரகம் வைத்திருக்கும் ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவற்றின் பிடியில் சிக்கியவர்களுக்கு அருள் கொடுப்பவர் ஆணைமுகன். அவருக்கு எள்ளுருண்டை நைவேத்தியம் செய்தால் சனி பகவானின் பாதிப்பிலிருந்து விடுபட இயலும். எனவே அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள ஆணைமுகனை வழிபடுங்கள். அகிலம் போற்று வாழ்வு அமையும். மேலும் இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆவணி 10ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம். அதே ஆவணி 10ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மேலும் ஆவணி 15ஆம் தேதி புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியும் நேருக்கு நேர் பார்க்கின்றார்கள். பகை கிரகங்களின் இந்த பார்வையினால் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கான மாதம் இது. நீங்கள் எப்பேற்பட்ட சிரமத்தில் இருந்தாலும் இந்த மாதத்தில் தான் அனைத்து கஷ்டங்களும் விலகி புதிய சௌகரிய இனிமைகள் தொடர்ச்சியாக ஏற்படும். அத்துடன் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனியும் புதனும் அற்புதமான அமைப்பில் வலம் வருகிறார்கள். லாபாதிபதியான சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கின்றார். தனாதிபதியான செவ்வாய் மாத பாதி வரை 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு மிக மறைமுக யோகாதிபதிகளான ராகு கேது கிரகங்கள் வெகு ஜோராக வலம் வருகின்றன. இதனால் உங்களது பல மாத நெருக்கடி, அனாவசிய தொல்லை, 3ஆம் நபர் பிரச்சனை அனைத்திற்கும் முடிவு ஏற்படும். குடும்ப வகையில் எவ்வித நெருக்கடியும் ஏற்படாமல் இனிமைகளுடன் நகரும். மாதம் தொடக்கமாகி 6 தினங்கள் வரை சொந்த உயர்வு பொருட்டு நீங்கள் நினைத்திருப்பது மிக கடுமையாக முயற்சி செய்து வருவது அனைத்துமே நடக்கப் போகின்றது. ஆரோக்கிய வகையில் பின்னடைவு ஏற்படாது. மருந்து மாத்திரை விரயங்களுக்கு வேலை இல்லை. குடும்பத்தாருடன் ஒற்றுமை, புதிய இனிமை அதிகரிக்கும். தேவை அத்தியாவசிய கடமை திட்டமிட்டபடி பூர்த்தியாகும். புதிய தொகை வரவுகளும் 2வது வாரம் முடியும் வரை கைகளுக்கு வந்து கொண்டிருக்கும். வாழ்க்கை துணை வகையில் ஏதோ ஒரு காரணம் பொருட்டு நீடிக்கின்ற பிரச்சனைகள், சச்சரவுகள் 13 தினங்கள் கடந்த பிறகு சரியாகும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற சாதகங்கள், இடமாற்றம் குறித்த நன்மைகள் நல்லபடியாக கைகூடும். உத்தியோக இட மேல் அதிகாரிகளால் இந்த மாதம் 11வது தினத்திற்கு பிறகு விசேஷ அனுகூல திருப்பங்கள் ஏற்படும். இந்த மாதம் வியாழன், ஞாயிறு மற்றும் திங்கள் கிழமைகளில் லாப வரவுகளையும் சுபகாரிய திருமண விஷய முடிவுகளையும் ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் மாபெரும் உயர்வு திருப்பங்கள், பொன்பொருள் சேர்க்கைகள், சொத்துமனை வாங்குகின்ற அதிர்ஷ்டங்கள் ஏற்படும்.
மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அங்கிருந்து சனியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 5 ஆயிரத்திற்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் குடும்ப சுமை கூடும். கொள்கை பிடிப்போடு செயல்பட முடியாது. பிள்ளைகளால் வந்த பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். பூர்வீக சொத்துக்களின் மீதான பிரச்சனை அதிகரிக்கும். பாக பிரிவினைகள் திருப்தி தராது. அதே சமயம் சனியை பார்க்கும் சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவு ஓரளவு திருப்தி தரும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை விருப்பமில்லாத இடத்திற்கு மாறுதல் வரலாம். மேலும் ஆவணி 10ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசியை பொறுத்தவரை ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன். அஷ்டமாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் அவர் உங்கள் ராசிநாதனாகவும் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அதனால் மருத்துவ செலவும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கை தான் உங்களுக்கான துணை. அதை எப்போதும் கைவிடாதீர்கள். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேலும் ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆயிரங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம்தான். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். கிளை தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும், மனை கட்டி குடியேற வேண்டும் என்றெல்லாம் மனதில் ஆசை போட்டு பார்த்தவர்களுக்கு இப்பொழுது அந்த ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற வாய்ப்பு உருவாகும். பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மேலும் ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது பயணங்களால் பலன் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கி மகிழும் யோகம் உண்டு. நீண்ட தூர பயணங்கள் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்யும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. கூட்டு தொழில் நடத்துபவர்கள் தனித்து இயங்க முற்படுவீர்கள். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய பயம் அதிகரிக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் அல்லது இலாக்கா மாற்றம் வந்து சேரும். கலைஞர்களின் திறமை பளிச்சிடும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கவனச்சிதறல் ஏற்படலாம். பெண்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். இந்த துலாம் ராசி விவசாயிகளுக்கு தொடர்ந்து கஷ்டங்களாகவே அனுபவித்து வரும் உற்பத்தி ரீதியான சங்கடங்கள் விலகும். கலைஞர்களுக்கு ஆச்சரியப்படுகின்ற புதிய வாய்ப்பு திருப்பங்கள் முதல் வாரம் கடந்த பிறகு ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு சக கட்சி ரீதியாக மாற்றமும் பதவி ரீதியான சந்தோஷமும் உண்டு. அனுகூலமான நட்சத்திரங்கள் சுவாதி, அனுஷம், சதயம், திருவோணம், உத்திராடம், கேட்டை, பூராடம், புனர்பூசம், திருவாதிரை, மிருகசீரிடம், பரணி, உத்திரட்டாதி. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஆகஸ்ட் 18, 21, 23, 25, 27, 29, 31 மற்றும் செப்டம்பர் 1, 3, 5, 8, 9, 11, 12, 15, 16. இந்த மாத வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்ரீ நவகிரக சுக்கிரனை வழிபட்ட பின் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்து வாருங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.